அதிமுக கூட்டணியில் பிஜேபி கிட்டத்தட்ட 27 இடத்துல நிக்குது. கொள்கை எதிரி, பாசிச எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த பாஜக நிக்கிற தொகுதிகளில் பிரச்சாரமே கிடையாது. பாஜகவை எதிர்த்து தாவேகா வேட்பாளர்கள் பேசக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாம். தாவேகா நிக்கிற தொகுதியிலும் பாஜக நிக்கும், பாஜக நிக்கிற தொகுதியிலும் தாவேகா நிக்குது. 233 தொகுதியில போட்டி போடுறாங்க, எடப்பாடி தவிர. அந்த இடத்துல கூட நீங்க பிஜேபி பேசாதீங்க, திமுக மட்டும் பேசுங்க, பிஜேபி வேணாம் அப்படின்னு ஒரு டீலிங்க போட்டு வச்சிருக்காப்ல. அதனாலதான் நேத்து இந்த திருப்பூர் உள்ளிட்ட, கோயம்புத்தூர் உள்ளிட்ட, ஈரோடு உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய தொழில் முனைவோர்கள் தொழிலை விட்டு வெளியேறுவதற்கு, தொழில் இல்லாமல் நலிவடைந்ததற்கான மிக முக்கியமான முதன்மை காரணம் ஜிஎஸ்டி. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. பண மதிப்பிழப்பே மோடியுடைய துணிச்சலான நடவடிக்கை என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்முடைய பக்கா மாஸ் தான். அப்புறம் எப்படி மோடியை பகைச்சுக்குவாப்ல? மோடியோட அவங்களோட டீலிங் அப்படி தானே. நீ திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணு, எங்களை விட்டு ஒருவேளை தப்பி தவறு 2-3 சீட்டு வந்தனா, நாங்க ஒருவேளை தொங்கு சட்டசபை மாதிரி வந்துச்சுன்னா உங்க கூட டீலிங்க போட்டு உன்னைய கூட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டீலிங்க போட போய் தான் எந்த இடத்துலையும் தாவேகா பேச்சாளர்களோ பொறுப்பாளர்களோ தாவேக்காவோட இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோ விஜயோ எந்த இடத்துலையும் பாஜக விமர்சனங்கிறதே அப்படியே தூர தள்ளிட்டாங்க.